வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாராலும் மறந்து போன ஒரு பாரம்பரியமான ரெசிபி இது. அதிக மெடிசனல் வேல்யூ நிறைந்த இந்த ரெசிபியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கழுத்துற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கிழங்கு பேர் காராக்கருணை. இதை பிடி கருணைன்னு சொல்லுவாங்க. 1/4 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிக்கணும். மண் அதிகமாக இருக்கும். கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 1 கப் அளவு தண்ணீர் விட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வரும் வரை நல்லா வேக விடணும். லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்க்க போகிற மசாலாக்கள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். குக்கரில் சேர்த்து வேக வச்சதுனால கிழங்கு நல்லா வெந்திருக்கு. மேல் தோலை இது போல் உரித்து எடுத்துடணும். எப்பவும் இந்த காராக்கருணை வாங்கினீங்கன்னா வாங்கி வீட்டில் 1 வாரம் வச்சு நல்லா காஞ்ச பிறகு தான் செய்யணும். இல்லைன்னா நாக்கு அரிக்கும். வாங்கின உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா கிழங்கு வேக வைக்கும்போது அதில் புளி கரைசல், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அரிப்பு இருக்காது. கிழங்கு நல்லா வெந்திருக்கிறதுனால இது போல் கரண்டியால் மசிச்சு விட்டாலே போதும். இல்லைனா நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மசியல் செய்கிறதுக்கு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு அது காய்ந்த உடனே கடுகு உளுத்த பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்துடணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா குழைய வதக்கி விடணும். தக்காளி வதக்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கங்க, கருகிடக்கூடாது. இப்போது கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணீரை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணீர் சேர்த்த உடனே மசிச்சு எடுத்து வச்சுருக்க காராக்கருணை கிழங்க இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மலச்சிக்கல், மூலநோய் இதனால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து இந்த கிழங்கை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த கிழங்கை தான் லேகியமாக செய்து கொடுக்குறாங்க. அல்சர், அஜீரண கோளாறு இதற்கெல்லாம் இந்த கிழங்கு ஒரு நல்ல மருந்து. அதோடு மட்டுமில்லை, உடல் உஷ்ணத்தால் ஏற்படுற பலவித பிரச்சனைகளுக்கும் இது மருந்தாக இருக்குது. 10 நிமிஷமாக கிளறிக்கிட்டே இருந்தேன். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நல்லெண்ணெய் வாசனையோட புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. சூடான சாதத்தில் இந்த மசியலை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதோடவும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.